சொல்லிவிட்டு வருவது பிறப்பு, சொல்லாமல் வருவது இறப்பு. இந்த இரண்டுக்கும் இடையே சந்தோஷமாய் வாழ்வதே மனிதனுக்கு சிறப்பு. பொதுவாக மனுஷர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலக வாழ்க்கையில நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையும் அதுதான். ஆனால் இந்த குறுகின வாழ்நாட்களை உடைய மனுஷர்களாகிய நீங்களும் நானும் அநேக நேரங்களில சந்தோஷமாய் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்? புரியாத புதிர். கர்த்தராகிய தேவன் உங்களுடைய என்னுடைய இருதயங்களில வசம் பண்ணுகிறவராகவும் ஆளுகை செய்கிறவராகவும் இருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய இருதயத்தை விட்டு ஒருபோதும் நீங்க கூடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி இருக்கிற பொல்லாத காரியங்கள், நம்மை சுற்றி இருக்கிற பொல்லாத மனுஷர்கள், இவைகளுக்கு மேல நம்மை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிற பிசாசானவன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தோஷத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுவதற்காக அநேக உபாய தந்திரங்களை அவன் செய்கிறவனாகவே இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த காரியங்களிலே நாம் மனம் சோர்ந்து சந்தோஷம் இல்லாமல் போவோமேயானால் அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஆகையினால் நீங்களும் நானும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். அந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன் பவுல் இதை திரும்பவும் மறுபடியும் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பிரியமானவர்களே, இந்த சந்தோஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இதை ஒருபோதும் நாம் இழந்து போகாதபடிக்கு அதிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதுகிறதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை அவன் எழுதுகிறான். அப்படி அவன் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது பிலிப்பி சபையார் அவனுக்கு உதவி பணத்தை எப்பாப்பிரோதீத்து என்கிற சகோதரன் மூலமாக கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த உதவி பணத்தை பெற்றுக்கொண்ட பவுல் அந்த சபையாருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு கடிதத்தை எழுதுகிறான். அந்த கடிதம்தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். 2வது நோக்கம், இந்த பிலிப்பி சபையார் பவுலின் மேலே வைத்திருந்த சகோதர சிநேகம். எத்தனை பெரிய அன்பை அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள் பாருங்கள். பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு இந்த திருச்சபையார் மிகவும் துக்கமாயிருக்கிறார்கள். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது கர்த்தருடைய நாம மகிமைக்காகத்தான் நடக்கும் என்று அவன் எல்லாவற்றையும் சரியான நிலைமையில சிந்திக்கிறவனாக இருக்கிறவர். இந்த திருச்சபையார் பவுலின் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக அதிக துக்கத்தோடு இருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு சகோதரன் கஷ்டப்படுகிறான் என்பதை அறிந்து துக்கப்படுகிற சபையார். இதுதான் கர்த்தருடைய சபை. இந்த சபையார் துக்கமாயிருக்கிறார்கள், அதுவும் தனக்காகத்தான் துக்கமாயிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறான். அப்பொழுதும்
இந்த திருச்சபையார் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தபடியால் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, எத்தனை பெரிய அன்பை பவுல் பெற்றிருக்கிறான். கர்த்தருடைய அன்பு, திருச்சபையாருடைய அன்பு, இவைகள் எல்லாம் பவுலை உற்சாகப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தேவன் அது போலவே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் சந்தோஷமாய் இருக்கிற நேரங்கள் உண்டு. ஆனால் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்குமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அல்லவா? ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்பதை வேதம் சொல்லுகிறது. நெகேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை பாருங்கள். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, இவர்களுடைய சந்தோஷத்தினுடைய நிறைவை இந்த வசனத்தில் பார்க்கலாமா? அவர்கள் பலிகளை செலுத்தி கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை கொண்டாடுகிறவர்களாய் உற்சாகமாய் பலிகளை செலுத்தினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சி, அவர்களுடைய களிப்பின் சத்தம் எருசலேமை விட்டு தூரத்திலே கேட்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஸ்திரீகளும் சிறு பிள்ளைகளும் கூட சந்தோஷமாய் இருந்தார்கள் அல்லவா? அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நீங்கள் துதிக்கிற பொழுது, கர்த்தருக்கு ஏற்ற பலிகளை நீங்கள் செலுத்துகிற பொழுது, உங்களுடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய இருதயத்தையும் சந்தோஷத்தினால் நிரப்புவார். ஏன் தெரியுமா? கர்த்தர் இருக்கிற இடத்துல துக்கத்திற்கு வேலை இல்லை, இடம் இல்லை. கர்த்தராகி தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடினாலே அவர் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் சந்தோஷமாய் வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். என் இருதயம் துக்கத்தோடு இருக்குமானால் எப்படி கர்த்தராகி தேவன் அதிலே வாசம் பண்ண முடியும்? ஆகையினாலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில உண்டாக்கின விலையேற பெற்ற தியாகத்தின் மூலமாய் சம்பாதித்து கொடுத்திருக்கிற இந்த சமாதானத்தை, இந்த சந்தோஷத்தை ஒருபோதும் இழந்து போகாதபடிக்கு இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளாக களி கூர்ந்து மகிழ்ந்து நம்முடைய சந்தோஷமும் நம்முடைய களிப்பும் தூரத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத மனுஷர்களுக்கு கேட்கும்படியாய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.